ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தாய் ரஞ்சிதம்மாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சுதவளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்தீர், ரட்சித்தீர், உடைய பாதை நடத்தி கொண்டு வந்தீர், அபிஷேகித்தீர். ஆண்டவரே, அருமையான நல்ல சமையல் அங்கமாக வைத்து கர்த்தரை நேசித்து பாடி புகழ்ந்து துதித்து இன்றைக்கு உம்மை நேசித்த தேவனிடத்தில் ஆண்டவரை சென்றிருக்கிறார்கள். நீங்கள் அவரை தம்மோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொண்டீங்கப்பா. இன்றைக்கு அவர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர் சரீரத்தை நாங்கள் நல்லா அடக்கும்படி அடியார்கள் எல்லாரும் கூட்டி சேர்த்திருக்கிறபடி நாங்கள் சோதரிக்கின்றோம். ஆண்டவரை ஊற்றார் உறவினர்கள் எல்லாம் விசுவாசிகள் கூட்டி சேர்த்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் நல்ல அடக்கம் செய்து விதைக்க இருக்கின்றோம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அடி பாடு உண்டாகட்டும். அடியன் நான் இப்போ வந்து 22 வருஷமாக நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருந்தேன். அப்பொழுது யாரும் என்னுடைய ஜனங்கள் வரலை. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, அதனால் அவங்க வரலை. ஆனால் நான் வந்த பிறகு எங்கள் அம்மா எனக்கு அக்கா ஆகணும், ஆனால் இவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன் முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். லாசரு ஆபிரகாம் மடியில் எப்படி அவன் சந்தோஷமாக இருந்தானோ, ஆனால் பூமியில் இருக்கும்போது பிச்சைக்காரனாக தான் இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய மடியில் இருக்கும்போது அவன் பெரிய மிகுந்த பணக்காரனாக இருந்தான். அவனுடைய இளைப்பாறுதல் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருந்தது. அதுபோல் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சிட்ருக்கேன், இந்தமும் ஜெபிச்சிட்ருக்கேன். இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை பரலோகத்தில் சிங்காசனத்து பக்கத்தில் உட்கார வச்சு இளைப்பாறு பண்ணுவார். அதே போல் நம் ஜனங்களும் இளைப்பாறுதல் கிடைக்கணும், ரட்சிப்பு உண்டாகணும். இந்த மகள் மூலமாக இன்னும் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், ஆசீர்வதிக்கப்படணும். இயேசு நாம மாத்திரம் மகிமையடையணும். தடைகள் வளர்க்கட்டும். இயேசு நாமத்திற்கு நல்லது. இந்த அம்மாவுக்கு குறித்து நான் நீண்ட நாட்களாக ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி அவங்க பொம்படி இடங்களுக்கு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த நாட்களிலே நான் இப்படி போகும்போதெல்லாம் சொல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்கம்மா, பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். இல்லை பிரதர் பார்க்கலாம், கர்த்தர் சித்தமானான்னு சொன்னாங்க. நான் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பேசுவேன், அந்த அன்பை நான் வெளிப்படுத்தவே. அதே மாதிரி சரி பிரதர், எனக்கும் அதுதான் நல்லா தோன்றுது, நான் மரிக்கிற காலத்தில் எனக்கு பக்கமாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள். அப்பொழுது சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரகாசமுடைய சபையில் ஒரு அங்கனராக ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு அன்பு தாயே, எங்களெல்லாம் கனம் பண்ணி நடத்த தாய், இதை கர்த்தருடைய கரத்தில் அவங்களுக்கு ஒரு இளைப்பாதரை கொடுத்துருக்குறாங்கன்னா அதை மகிழ்ச்சியாக நான் சந்தோஷப்படுகிறேன். இப்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு கூடான கொடினார் மட்டுமா இந்த மக எங்கள் விசுவாசிகள் வயதானாலும் கண் பார்வையற்றாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்தாலும் விசாரிப்பார். அதுபோல் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலும் ஒவ்வொருவரையும் தேவன் அன்பாக விசாரிப்பார். அவ்வளவா விசுவாசி மேலும் ஊழிக்கார் மேலும் ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் விசுவாசமாக இருப்பாங்க. அந்த மக இளைப்பார்கள் எங்களுக்கு ஒரு பாரம் தான். ஆனாலும் தேவனுக்கு சாட்சி அந்த மக இருந்து மறுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகள் மூலிமா அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கிருபை தேவன் தரக்கூடிய சரி சாட்சி கொடுக்கிறேன். தாயாருடைய மரண சரீரத்துக்கு முன்பாக நின்று சாட்சி கொடுக்க தேவன் எங்களுக்கும் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் இந்த இடத்துல வந்து சுமார் 1.25 ஆண்டு ஆகிறது. இந்த இடத்துல வந்த நாட்களிலிருந்து இந்த தாயார் மிகவும் அன்பாக ஊழியர்களை மிகவும் கனம் பண்ணுகிற ஒரு தாயார். ஊழியர்களுக்கு கொடுக்கிறதும் அப்படிதான், அவர்களை கனம் பண்ணுகிறது, அவர்களை விசாரிக்கிறதுல மிகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு நல்ல தாயாராக செயல்பட்டார்கள். அவர்களுடைய விசாரிப்பு என்றாலே நாங்கள் ஊருக்கு போகும்போது கூட போகிறேன் என்று சொன்னாலே போதும், உடனே சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயா, நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயார், ஊழியக்காரர்களை விசாரிக்கிற ஒரு தாயார், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற ஒரு தாயார், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற தாயார், விசாரிக்கிற தாயார். எங்க பிள்ளைங்களை பார்த்தா நாங்கள் வீடு விசிட்டிங் வரும்போது தம்பிங்க நல்லா இருக்கிறாங்களா, பெரிய தம்பி எப்படி இருக்கிறான், சின்ன தம்பி எப்படி, ஒரு 3 தடவை 4 தடவையாவது அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு விசாரிக்கிற தன்மை. கடைசி நாட்களிலும் இந்த கேரள வந்தபோது 2 தம்பிங்களையும் கையை பிடிச்சி பெரிய தம்பி இதா சின்ன தம்பி இதா கண் தெரியாவிட்டாலும் மிகவும் அன்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தம்பிங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்புறம் நாங்கள் வரும்போதும் எங்களை மாத்திரம் அனைத்து விசுவாசிகளையும் வரிசையாக ஒவ்வொரு பேரையும் சொல்லி கூப்பிடுவோம், இந்த விசாரிப்பாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வராவிட்டாலும் இந்த எல்லாரையுமே அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்க, வயதான அம்மா மாதிரியும் அதிகமாக விசாரி
விசாரிப்பாங்க. அப்படி விசுவாசிகளையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தாயாராக இருந்தாங்க. மற்றபடியும் இந்த விசுவாசிகள் மேல் அன்பு பாராட்டுகிறது, அப்புறம் ஏழைகளுக்கு உதவுகிறதும், அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் அநேகருக்கு உதவுகிற ஒரு நல்ல இந்த கொடுக்கிற தான தர்மம் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமும் இந்த தாயாருக்கு இருந்தது. மற்றபடி இன்னும் எல்லார் மேலும் சிறு பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் எல்லாரிடமே ஒன்று போல அன்பு பாராட்டுவார்கள். எல்லாருமே அவங்கள கை கொடுத்து பேசி வருகிறதுக்கு மிகவும் விருப்பமாக இருப்பார்கள். ஆனாலும் சபையில் உள்ள விசுவாச மக்களும் எல்லாரும் அவரை அன்பாக விசாரித்து நடத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார், ஜெபிக்கிற தாயார், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயாரை நமது சபையும் இந்த நாட்களில் இழந்திருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு நல்ல அனுபவத்தில் உள்ள அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்திலேயும் இன்னும் எழும்பும்படியாகவும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த அருமையான நாளிலேயும் இந்த ரஞ்சிதம் தாயாருக்கு முன்பாக, இந்த மரண சரீரத்துக்கு முன்பாக நின்று ஒரு சாட்சியாக தேவன் அடியனை நிறுத்தி இருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனியில் சபையிலே ஊழிய பொறுப்பை எடுத்து ஒரு 1.25 வருடம் ஆகிறது. இங்கே வந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலையும் நல்ல ஸ்தோத்திரம் சபையின் ஆராதனைகள் ஜெபங்களை அவங்க முடிந்த அளவு வந்து பங்கு பெற்றாங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களையும் நல்லா விசாரிக்கிறது வந்தால் அவங்களுக்கு முடியாமல் இருந்தால் கூட எல்லா பெயர்களையும் சொல்லுவாங்க, எல்லா பெயர்களையும் சொல்லி விசாரிப்பாங்க, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிப்பாங்க. அந்த ஒரு அருமையான தாயார் ஜெபிக்கிறதில் அப்படி தான் கொடுக்கறதில் அவங்க சிஸ்டர் சொன்னாங்க. எல்லா காரியத்திலும் அப்படி இருந்தாங்க. இப்படிப்பட்டதான் ஒரு தாயாரை கம்பெனி சபையில் இழந்திருக்கிறோம். இவங்களைப் போல இன்னும் அதிகமான தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாரும் எழும்பணும். அப்படிப்பட்டதான ஒரு தன்மை உண்டாக கர்த்தர் உதவி செய்யணும். அதே மாதிரி இந்த வீட்டில் இவங்க கலைமணி அவங்க நல்லா விசாரித்தாங்க, இவங்களை நல்லா பராமரித்தாங்க. அவங்களுக்கும் தேவன் கூட இருக்கணும், அவங்க சபைக்கு வரணும். சொந்த பந்தங்க இவங்களை கவனித்தவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்டதான விசுவாசத்தில் இருக்கிறதான தாய்மார்கள் சபையில் அதிகமாக பெரியவர்கள் எழும்பவும் கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம் தொடர்ந்துக்கிறதான நேரத்திலே கர்த்தர் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாரும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதுவே தேவன் செய்த பெரிய கிருபை. இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாசம் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அருமையான பெர்னாட் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் பாச ஜருகலன் ஊழியர் பாச பால்ராஜ் அவரும் பல வருடமாக இந்த தாயாரை பற்றியும் கூட தெரியும். ஆனாலும் சூழ்நிலை கருதி நான் அவருக்கு கூட இடம் கொடுக்க முடியவில்லை. அவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த உற்றார் உறவினர்கள் சபையார்கள் அனைவருக்கும் இந்த தாயார் மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தம் அவங்களுக்கு நன்றியை சோதியனுடைய சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு 7:1 பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ என்று வாசி. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. அதில் நல்லாவும் போராடலாம், நல்ல போராட்டத்தையும் போராடலாம். இல்லாவிட்டால் நம்ம விருப்பத்தின்படி, தேவன் விரும்பாத விருப்பத்தின்படியும் போராட்டத்தை ஓடி ஓடி முடிக்கலாம். ஆனால் இந்த அருமையான தாயார் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடினார். இதை கேட்கின்ற அருமையானவர்களே, நல்ல போராட்டம் என்று சொன்னால் என்ன? அதாவது தேவ வேதாகம் சொல்லுகிறது, மனிதன் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு போராட்டத்துக்கு அடையாளமாக சொல்லியிருக்கு. அப்போ நல்ல போராட்டத்தை போராடுவோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யார் பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்று வேதாகமத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த முதிர் வயதில் ஒரு ஆச்சரியமான 74 வயது வரையிலும் கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் வைத்திருந்தார். யோபில் சொல்லியிருக்க தானியம் அம்பாரத்தில் சேர்த்து கொள்ளப்படுவது போல முதிர் வயதில் அவர்களை ஆண்டோடு சேர்த்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு விளைந்த பயிராயினாலும் முதிர்ந்த பிற்பாடு தான் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து களஞ்சியங்கள் சேர்ப்போம். அதுபோல் அழகான தாயாரையும் நல்ல முதிர் வயதிலே தேவன் எடுத்து கொண்டிருக்கின்றார். அது வரைக்கும் இந்த பூமியில் அவருக்கு பல பாடுகள் இருந்தது. கண் பார்வை அற்றம் இருந்தாலும்
ஆனால் தேவனை குறித்த பார்வை, அந்த உள்ளான கண்கள் மிகவும் பிரகாசமாகவே இருந்தது. அநேகருக்கு வெளியே பார்வை நல்லா இருக்கும், ஆனால் உள்ளான பார்வை ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆண்டவர் யார் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்று நல்ல ஒரு விவேகம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அருமையான தாயார் இந்த உலகத்தில் ஒருவேளை கண் பார்வை அற்றிருந்தாலும் கூட உள்ளான அந்த ஆவிக்குரிய கண்கள், தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் நன்ற பிரகாசமாகவே இருந்தது. அல்லேலூயா. நான் சில மாதங்கள் ஊழியம் செய்ய எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் இந்த கம்பெனியில் அருமையான தாயாருடைய நல்லா விசாரிப்பார்கள், ஜெபிப்பார்கள். நல்ல ஒரு தாயாராகவே இருந்தார்கள், மறக்க முடியாது. அவங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும் ஐயா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணு சொல்லி வீட்டு கூட்டங்கள் வைத்திருக்கிறோம். தனியாக எங்களை கூப்பிட்டு ஊழியர்களாக வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்படியே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் குடும்பமாக வந்து கூட விதமாக ஜெபித்திருக்கிறோம். நல்ல விசாரிப்பார்கள், அன்பாக இருக்கிறவர்கள். ஒரு இழப்பு தான், ஆனாலும் தேவன் இவரை போல அநேகர் நம்முடைய சபைகளும் பார்த்து கொண்டிருக்க அநேகர் உங்களையும் கூட கத்திரிப்பிடிப்பட்டவர்களை எழுப்புவாராக. தொடர்ந்து ஆண்டவர் சோத்திருந்த தாயாரை ரட்சித்து ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அபிஷேகித்து கர்த்தருக்காக வாழ உதவி செய்தார். ஒரு வார்த்தையை மாத்திர சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு எறும்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன ஒரு உயிரினம் தான். ஆனால் அது தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறது. கோடை காலத்தில் அந்த எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அரிசி, நெல், தானியங்கள் என்ன செய்யுது, சேர்த்து 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 தன்னுடைய வீட்டுகள் சேர்த்து வைத்துக் கொள்கிறது. ஏனென்றால் அதுக்கு ஒரு காலம் தெரியும். ஒரு காலம், ஒரு மழை காலம் வரும். அந்த மழை காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. வெளியே போனால் என்ன செய்து விடுவோம், மழை தண்ணீர் அரித்து கொண்டு நம்ம மாய்ந்து போய்விடுவோம், மடிந்து போய்விடுவோம் என்று எண்ணி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அறிவை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட நாட்கள் அநேருக்கு 1 வயதுல முடிச்சிடறாங்க, 10 வயது, 20, 30, 40, இப்படி 100 வயது, அதுக்கு மேல கூட காலம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் எத்தனையோ பேர் ஓட்டத்தை ஓடி முடித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த தாயார் அந்த எறும்பு எப்படி அந்த மழை காலம் கண்டிப்பா ஒன்று உண்டு, அதுக்கு முன்பதாக என்ன செய்யணும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் சும்மா இருக்கக்கூடாது, எனக்கு தேவையான சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அது செய்கிறது போல மனிதர்களாகிய நமக்கும் இன்னொரு நாட்கள் காலம் உண்டு. அல்லேலூயா. மனிதன் நினைக்கின்றார்கள் மரணத்தோட எல்லா வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. இல்லை பிரியமானவர்களே, மரித்த பிற்பாடும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை வேதாகம் சொல்லுகிறது. அது மறுக்கவும் முடியாது. பாருங்கள், இப்ப அருமையான தாயோட சரீரத்தை தான் பார்க்கின்றோம். அவர்கள் ஜீவன் தேவன் தந்த தேவனிடத்தில் போய்விட்டது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விட்டது, ஆத்மாவும் தேவனுக்காக வாழ்ந்தபடி இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போய்விட்டது. அப்ப நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது, அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த ஆத்மா வாழ்வதற்கு தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சரீரத்தில் வாழுகிற நாட்களில் அந்த ஆத்மா எந்த ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மா இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறார், மரித்து உயிரோடு 3ஆம் எழும்பி இருக்கிறார், அவருடைய ரத்தம் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறது என்று யார் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து தங்களுடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு வாழ்கின்றார்களோ, வேதத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய ஆத்மா பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் போய் சேரும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரிமார்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அருமையான தம்பி, தங்கச்சி, வாலிபர், நீங்க யாரா இருக்கலாம், ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த தாயார் இன்றைக்கு மரித்திருக்கு, நாமும் ஒரு நாள் நிச்சயம் என்ன செய்வோம், மரணத்தை சந்திக்கத்தான் செய்வோம். ஆனால் நாம் மரித்த பிற்பாடு நம்முடைய ஆத்மா நல்ல இடத்துக்கு போக வேண்டும். இல்லாவிட்டால் நம்மளை உண்டாக்கின தேவனாகிய இயேசுவிடத்தில் போக வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் வழி, அவர்தான் தேவன், அவர்தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர். வேற யாரும் நம்முடைய பாவத்துக்காக மரித்ததே கிடையாது. அவர் பிறந்தது ஒரு ஸ்தோத்திரம், மரியாளின் வயிற்றில், திருமணமாகாத கன்னி வயிற்றில் பிறந்தவர். அவர் மரித்த நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்படைந்து வாழ ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய ஆத்மா மரித்தாலும் அது பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கு அழியாமல் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கை உண்டு பிரியமானவர்களே. மரித்த பிற்பாடு நம்முடைய ஆத்மா நல்ல இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் போக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார்.
நீங்கள் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே நிச்சயமாகவே இந்த தாயார் பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் மரணம் இனி யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஒருவேளை எனக்கு கூட இங்க இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கூட வரலாம். ஆனால் நம்ம மரணத்துக்கு முன்பதாக இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டால் மன்னித்து நம்ம நீதிமானாக்கி மரித்தான் நம்முடைய உயிரை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி நிமிடத்திலாக நீங்கள் வாழும்படி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகின்றோம். அருமையான பாச ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆறுதலை தருகிறவரே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, இந்த மதிய வேளையிலும் அருமையான ரஞ்சிதம் அம்மாள் இங்கே உமக்காய் வாழ்ந்து மக்கள் மரித்திருக்கிற இந்த நாளிலும் இந்த அடக்க ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனை நிகழ்ச்சியிலும் மட்டுமாக நீர் நடத்தி வருகிற நல்ல காரியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அம்மாவை போல கடைசி மட்டும் ஆண்டவரை உறுதியாய் எல்லா பிரச்சனை, போராட்டங்கள், துக்கங்கள், உபத்திரவத்திலும் ஆண்டவரே பலன் கொண்டு தாங்கிக் கொண்டு கடைசி வரை உமக்காய் வைராக்கியமாய் நிற்பதற்கு ஆண்டவரே கிருபை பாராட்டவும், இவர்கள் அதற்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாகவும் இருந்து மறித்திருக்கிறார்கள். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய 75 வயது வரையிலும் ஆண்டவர் 2 கண்கள் பார்வை இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மை அவர் கடைசி வர இறுக பிடித்துக் கொண்டார்கள். ஆண்டவரே அந்த பார்வை இல்லாத உலக பிரகாரமான பார்வை இல்லைனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பார்வை அவர்களுக்குள்ளாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இவர்களை நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்களை இழந்து தவிக்கிறதான இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மெய்யான சமாதானம், ஆறுதல், தேறுதல் இந்த மத்திய வேளையில மத்தியில இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் குடும்பங்களையும் சபையையும் விசுவாசிகளையும் கடைசி மட்டும் இவர்களைப் போல ஆண்டவரை ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தரும்படியாய் எங்கே ஒவ்வொருவருக்கும் அந்த தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய மீதமுள்ள பகுதியை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. தொடர்ந்து கடைசியா ஜரு பாசு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, நின்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தாய் மரணத்தை இந்த நாள் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தபடியாக சோதரிக்கிறோம். சமாதானம் எடுத்துக்கொண்டபடியாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்காரனை கர்த்தர் ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 75 ஆண்டுகளாக ஆண்டவர் தொடக்கம் முதல் முடிவரை இம்மட்டும் ஆண்டவர் தாயர் அருமையான ஆண்டவர் சுகத்திலையும் பலத்திலையும் ஆண்டவரே பாதுகாப்பு கொடுத்து பாதுகாத்து நடத்தினீரே மக்கள் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரை கர்த்தாவை எடுத்து சேர்த்து கொண்டபடினாலே நடக்காரனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும் வருகிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது ஒரு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொன்னீரப்பா. எழுந்திருக்கிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்க தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆரம்பத்தை காட்டிலும் ஒரு துவக்கத்தை பார்க்க முடிவு நல்லது என்று வாசிக்கிறது போல அருமையான தாயாரோட முடிவு நன்றாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்தபடினால அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மறுபடியும் நாம் இவளை அடக்கம் செய்ய இருக்கின்றோம். ஆரம்பிச்சவும் தமிழ்நல்லூர் ஊழிய செய்கிற ஜோன்ஸ் அவர் ஜோம். பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலேயும் இந்த தாயாருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அவங்க வாழ்ந்த நாட்களிலே தேவனே ஸ்தோத்திரம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ள, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுக்காக ஸ்தோத்திரம் வேறுபட்டு வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வாழும்போது தேவனை மேன்மைப்படுத்த, தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க கர்த்தர் கொடுத்ததான நல்ல கிருபைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஏற்ற நாளிலே தானியத்தை அம்பாரத்திலே சேர்த்து கொண்டது போல இந்த நாளிலே தேவனை உம்மிடத்திலே சேர்த்து கொண்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த அடக்க ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தந்தீர். தொடர்ந்து இந்த இடத்துல நடைபெறுகிற ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தாருங்க. கர்த்தருடைய கிருபைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கின்ற
கணத்துக்குரிய ஊழியர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்கள் பல சபையார் இந்த தாயார் மேலோட அன்பின் நிமித்தமாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது 2 வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகின்றோம். முதலாவது பாஸ்டர் பெர்னான்ஸ் அவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 2வது வேத வாக்கியத்தை அருமையான பாஸ்டர் ஜோஸ்பால் அவர்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 சூத்திரம் 55 வரைக்கும் வாசிக்க நான் கேட்டேன். தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதாகவே. ஆமென். தேங்க்யூ பாஸ். இப்பொழுது பாஸ்டர் ஜோஸ்பால் அவர்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 57 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டேன். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையையும் சுதந்தரிப்பதுமில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே?
பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் கிறிஸ்து அவர்கள் சில நிமிடங்கள் 10 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுவார்கள். வார்த்தையை கேட்டு நாம் ஆறுதல் அடைந்து பலனடைந்து இந்த சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுவோம். நமக்கு உதவி செய்வாராக. பாஸ்டர் அவர்கள் ரொம்ப நாளாக இந்த பகுதியில் பல வருடங்களாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு வருகின்றார்கள். தாயார் பற்றியும் அவருக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அழைத்த பொழுதும் சந்தோஷமாக வந்து எங்கள் மகிழ்ச்சி. அவங்க பாஸ் அவர் நெருங்கின ஸ்தோத்திரம் எல்லாரும் நெருங்கின, அதுபோல் பாஸ் அவர்களும் நெருங்கினவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தருவார். ஆறுதலும் தேர்தலும் அடைந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மதிய நேரத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற அருமையான சகோதரி அவர்களை இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்வதற்காக நாம் எல்லாரும் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த அடக்க ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் மிக ஜனங்களெல்லாம் அடக்கம் பண்ணுவதற்கு ஒத்துழைக்கிறார்கள். அதிலே இந்த கம்யூனில் இந்த பகுதியிலே நீங்களெல்லாம் ஒத்துழைத்ததற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அம்மாவுடைய உறவினர்கள், சபை விசுவாசிகள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் இந்த அடக்கத்திலே கலந்து கொள்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதை குறித்து இந்நாள் இறந்து போய்விட்டான், அவர்களை அடக்கம் பண்ண போகிறோம் என்றுதான் நாம் பொதுவாக சொல்லுகிறோம். இந்த அடக்கத்தை குறித்து வேத புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அடக்கம் பண்ணுகிறதை ஒரு மனிதனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதை விதைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறோம். பூமியிலே குழி நோண்டி ஒரு தென்னை மரக்கன்றை நடுகிறது போல அல்லது வேறொரு விதையை நடுகிறது போல நாம் இந்த சரீரத்தை இந்த இடத்திலே விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். பொதுவாக ஒரு விதையை நாம் பூமியிலே நடும் பொழுது அதனுடைய சரீரம் அழிந்து அதிலிருந்து நல்ல முளை கிளம்பும். விதையானது தன்னை அழிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அழிந்து ஏற்ற காலத்தில் பூமியிலிருந்து அது முளை எழும்பும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இந்த அருமையான தாயார் ஒரு நல்ல கோதுமை மணியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்திலே தான் வாழ்ந்திருந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஏற்ற காலத்திலே அவர்கள் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று சர்ச்சிலே திருச்சபையிலே நல்ல ஒரு விசுவாசியாக வாழ்ந்து இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த அம்மாவை இந்த உலகத்திலே எதற்காக என்ன நோக்கத்தோடு படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறினது. அந்த நோக்கத்தை செய்து முடித்த உடனே ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திலே வரும்படி இந்த சகோதரியை அழைத்திருக்கிறார். அவர்கள் போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தாயாருடைய சரீரத்தை இந்த இடத்திலே நாம் விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல செடியை அல்லது விதையை பூமியிலே விதைக்கும் பொழுது அதனுடைய சரீரம் அழிந்து சில நாட்கள் கழிந்து அதிலிருந்து முளை எழும்புகிறது போல இப்பொழுது விதைக்கப்படுகிற இந்த நல்ல கோதுமை மணி ஆகிய இந்த அம்மாவுடைய சரீரம், நல்ல கோதுமை மணி என்பது காலங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம்தான் நல்ல கோதுமை மணி என்பது. இந்த கோதுமை மணியை இந்த இடத்திலே நாம் விதைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில்
அவர் வரும்பொழுது மத்திய ஆகாயத்திலிருந்து ஊதப்படுகிற எக்காலத்தினுடைய சத்தம் பூமியிலே இப்பொழுது நாம் விதைக்கப்படுகிற இந்த தாயாருடைய காதுகளிலே கேட்கும். இவர்கள் உயிர் பெற்று மறுபடியும் எழுந்து மத்திய ஆகாயத்திலே இருக்கிற ஆண்டவரிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த அம்மாவை குறித்து நாம் ரொம்ப துயரத்தோடு இருக்கலாம். என்னுடைய அம்மா இறந்து விட்டார்கள், என்னுடைய அக்கா இறந்து போய்விட்டார்கள், என்னுடைய சக விசுவாசி இறந்து போய்விட்டார்கள், நான் நேசிக்கிறவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று நம்முடைய இருதயங்களிலே நாம் துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இங்கே குடியிருக்கிற அருமையானவர்களே, ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய காலத்தின் சப்தம் இந்த தாயாருடன் விதைக்கப்படுகிற தாயாருடைய காதுகளிலே கேட்கும். இவர்கள் உயிர்த்தெழுவார்கள், ஆண்டவரிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது இன்று நாம் இந்த தாயாரை இழந்து வருத்தப்படுகிற நாமும் அந்த நாளிலே இந்த தாயாரை முகமுகமாய் பார்ப்போம், பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம். நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தை, உயிர்த்தெழுகிற அனுபவத்தை யார் பெறுவார்கள் என்றால், ஆண்டவர் அதனுடைய வாழ்நாளிலே இந்த உலகத்தில் பாவிகளை இரட்சிப்பதற்காக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து மடிகிற மனிதன் மட்டுமே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்பொழுது நாம் யாரையெல்லாம் இழந்து தவிக்கிறோமோ அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இறந்திருந்தால் அன்று நாம் எல்லாரும் யார் யாரை இழந்து போயிருக்கிறோமோ அவர்களை நாளிலே சந்திப்போம், முகமுகமாய் பார்ப்போம். இன்றைக்கு இருக்கிற துக்கம் அந்த நாளிலே அவர்களை நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது மாறும். ஆகவே இந்த இடத்தில் இருக்கிற அருமையானவர்கள், உங்களையும் ரட்சிப்பதற்காய், உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை தருவதற்காய் இரட்சகராகிய தெய்வமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவரே நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை மனுக்குலத்திற்கு தர வல்லவராயிருக்கிறார். அவரை நாளிலே நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் அந்த ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து அருமையான தாயார் யார் பார்க்க விரும்புவர்கள் இருந்தால் கவர் கட்ட தான் ஈஸி, கவர் போட்டால் தான் ஈஸி. நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான தாயார் ரஞ்சிதம் அவர்களை 75 வருடங்களாக இந்த பூமியில் வைத்து அவரை பராமரித்து பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், ரட்சித்தீர், உடைய பாதையில் நடத்தினீர். ஆண்டு முடிவு இன்றைக்கு மகிமையாக ஆண்டு இருக்கத்தக்கதான விதத்தில் அவர்கள் தங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். மறுபடியும் இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தவான்கள் சேவை பிள்ளைகள்லாம் சேர்ந்து நல்ல அடக்கம் செய்யல விதைக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து இதுவரை கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவர் நீ எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தேவதூதர்களோடு கூட சேர்ந்து வரும்பொழுது இவர்கள் காண்பார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல கர்த்தாவே நீ எப்படி ஜெயம் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எக்காலம் துணிக்க போகும் பொழுது இவர்கள் சத்தத்தை கேட்டு எழும்பி வரப்போறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்காக இவர்களை மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுத்து நான் விதைக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் எல்லாருடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனை நல்ல பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவை மை துதிக்கிறோம். இந்த அருமையான தாயாரை விதமாய் விதைக்க கர்த்தர் கிருபை செய்தபடி நான் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் பொழுது திரும்பி உம்மை சந்திக்க வரப்போறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களை தந்தபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற அனைவரும் உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதம் இழந்து போன இவர் பிரிவினால் இருக்கின்ற அனைவரை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும்.
கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சினையும் பாதுகாவலும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த அம்மாவை பிரிந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.